அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? சைனா கிராஸை வச்சு இன்றைக்கி ஒரு புட்டிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பாதாம் எடுத்து ஊற போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக சூடு வந்த உடனே நம்ம சைனா கிராஸ் பவுடர் அகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி விழாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் அந்த ஆப்பிளை லேயராக வச்சிடலாம். ஒரு லேயர் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க அகரகரை ஊற்றிடலாம். 2வது லேயர் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அகரகரை எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். செட் ஆயிரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான இஃப்தார் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.